அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக் நியூஸ் என்னென்னு பார்த்துடலாம். அதோட நம்ம சேனலில் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது, தவறாமல் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் ஒன்றும் பெருசாக பண்ண தேவையில்லை. இந்த வீடியோவில் நான் ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கான பதிலும் இந்த வீடியோலேயே தான் இருக்கும். அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணிங்கன்னா நீங்கள் பேடிஎம் மணி வின் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. நம்ம முதல்ல பார்க்க போகிற டெக் அப்டேட் ஆப்பிளோட WWDC 2019 ஈவெண்ட். இதில் அவங்களோட லேட்டஸ்ட் OS வெர்ஷன்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. iOS 13, அதுக்கப்புறம் மேக் OS, வாட்ச் OSன்னு எல்லா OSோட லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸும் அவங்க சொல்லியிருந்தாங்க. முதல்ல நம்ம iOS 13ஓட ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் லான்ச் ஆக போகிற ஐஃபோன்ஸ் எல்லாம் டார்க் மோடில் தான் லான்ச் ஆகும். அதோட ஆப்பிளோட ஆப்ஸ், அதாவது மெசேஜ், நோட்ஸ் எல்லாமே டார்க் மோடில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஆப்ஸ் ரொம்பவே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதனால ஃபோட்டோஸ் எல்லாம் ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ண முடியும். அதோட 22 லாங்குவேஜஸ் சிரி ஆப்ல ஆட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா இந்தியன் இங்கிலீஷ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேல் வரப்போகிற ஐஃபோன்ஸோட சிரி ஆப்ல இந்தியன் இங்கிலீஷ் இருக்கும். நியூ வெர்ஷன் ஆஃப் வாட்ச் ஓஎஸ்ல ஆப்பிளோட ஆப் ஸ்டோரே கொடுத்துருக்காங்க. இனிமேல் வாட்ச்லேயே நீங்கள் எல்லா ஆப்ஸையும் இன்ஸ்டால் பண்ணி பார்த்துக்கலாம். அதோட கால்குலேட்டர், ஆடியோ புக்ஸ், ஹெல்த் ஃபிட்னஸ்ன்னு நிறைய ஃபீச்சர்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. நியூ வெர்ஷன் ஆஃப் டிவி ஓஎஸ்ல ரீடிசைன்ட் ஹோம் ஸ்க்ரீனும் மல்டி யூசர் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. அதனால வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாலும் அவங்களோட ஓன் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி அவங்களோட சாய்ஸ் ஆஃப் மியூசிக், மூவிஸ் எல்லாம் ஆட் பண்ணி பார்த்துக்கலாம். அதோட இந்த லேட்டஸ்ட் டிவி ஓஎஸ் Xbox மற்றும் PS4 சப்போர்ட் பண்ணும். அதோட நியூ மேக் ஓஎஸ்ல சைட் கார் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அந்த சைட் கார் ஃபெசிலிட்டினால அவங்களோட டெஸ்க்டாப் ஸ்க்ரீனையும் உங்களோட ஐபேட் ஸ்க்ரீனையும் நீங்கள் சிங்க் பண்ணிக்க முடியும். அதனால உங்களுக்கு டூவல் ஸ்க்ரீனில் ஒர்க் பண்ணுற ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். லாஸ்ட்டாக இந்த ஈவெண்ட்டில் அனௌன்ஸ் பண்ணது இனிமேல் ஐடியூன்ஸ் ஆப் இருக்காதுன்னு, அந்த ஐடியூன்ஸ்க்கு பதிலாக 3 ஆப்ஸ் கொடுக்க போகிறாங்க. அதாவது ஆப்பிள் மியூசிக், ஆப்பிள் டிவி, ஆப்பிள் பாட்காஸ்ட்னு 3 ஆப்ஸ் அந்த ஐடியூன்ஸை ரீப்ளேஸ் பண்ண போகுது. ஸோ இதெல்லாம் ஆப்பிள் WWDC 2019 ஹைலைட்ஸ். அடுத்த டெக் அப்டேட் 5G ட்ரையல்ஸ் இன் இந்தியா. உங்க எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப நாளாக 5Gக்கான வேலைகள் இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு. இதை அடுத்து இந்தியன் கவர்மெண்ட் இதோட ட்ரையல் 100 நாளில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 3 months. அதோட செக்யூரிட்டி இஷ்யூஸ்னால இந்த 5G வேலைகளுக்கான பார்ட்டிசிபேஷனில் Huawei கம்பெனியை எவ்வளோ தூரம் இன்வால்வ் பண்ணும் அப்படிங்கிற டிஸ்கஷனும் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா ஏற்கனவே US கவர்மெண்ட் Huawei பிளாக் லிஸ்ட் பண்ணதுனால எல்லா கவர்மெண்ட்ஸுமே Huawei எல்லா விஷயத்துலையும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, யூகேலையும் 5G வேலைகளில் Huawei பேன் பண்ண சொல்லி US பிரசிடென்ட் ட்ரம்ப் ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே US கவர்மெண்ட்னால Huawei இன்டெல், குவால்காம், கூகுள்னு நிறைய கம்பெனிஸோட டைப் இழந்துருச்சு. இப்போ UK கவர்மெண்ட்டையும் Huawei பேன் பண்ண சொல்லி ட்ரம்ப் கம்பல் பண்றது உண்மையிலே Huaweiக்கு இது நல்ல விஷயம் இல்லை. சாம்சங்கோட அடுத்த ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் போன் சாம்சங் கேலக்ஸி நோட் 10. இதுக்காக நிறைய பேர் காத்துட்டு இருக்கீங்க. இதோட சில ஃபீச்சர்ஸ் லீக் ஆயிருக்கு. அதில் ஒன்று இது 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட லான்ச் ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே லான்ச் ஆன நோட் 9 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 15 வாட் சப்போர்ட்டோட கொடுத்துருந்தாங்க. ஸோ இது 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஸோ இந்த அளவுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் Huawei P30 Proல கொடுத்துருக்காங்க. 40 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங். அது 70% கிட்டத்தட்ட half an hourல சார்ஜ் ஆகிடும். அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நோட் 10 10 to 15 minutesல 70% சார்ஜ் ஆகிடும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ சாம்சங் கேலக்ஸி நோட் 10 ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்து தான் ஆகணும். சாம்சங் லான்ச் ஃபர்ஸ்ட் QLED டிவி இன் இந்தியா. ஆமாங்க, சாம்சங் அவங்களோட ஃபர்ஸ்ட் QLED 8K டிவி இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அல்ட்ரா ப்ரீமியம் கஸ்டமர்ஸ்க்காக. இது ரியல் 8K ரெசல்யூஷன் தரும், குவாண்டம் 8K ப்ராசஸர் அண்ட் குவாண்டம் HDR-ஓட. இதோட ஃபீச்சர்ஸும் ரொம்ப பெருசாக இருக்குது, இதோட ப்ரைஸும் ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த QLED டிவி 4 சைஸ்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. 65 inch, 75 inch, 82 inch அண்ட் 98 inch. 65 inch-ஓட ப்ரைஸ் என்னன்னு தெரியல. 75 inch-ஓட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,99,900. 82 inches-ஓட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16,99,900. 98 inch ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 59 வேண்டாங்க. சாம்சங் QLED 8K டிவியோட ப்ரைஸ் சொல்லும் போதே தலை சுத்துது. இந்த ப்ரைஸ் கொடுத்து இந்த டிவியை யாராவது வாங்குவீங்களா? தவறாம கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க. WWDC ஈவெண்ட்டுக்கு அப்புறம் ஆப்பிள் இந்த வருஷம் 3 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. iPhone 11, iPhone 11 Max, அதுக்கப்புறம் iPhone XR 2ன்னு 3 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இதோட பிக்சர்ஸும் லீக் ஆயிருக்கு. இந்த பிக்சர்ஸ் பார்த்தா இதோட ரியர் சைடில் ட்ரிபிள் ரியர் கேமராஸ் கொடுத்த மாதிரி இருக்கு. ஸ்கொயர் ஷேப்பில் பார்க்கறதுக்கே ரொம்ப யூனிக்காக இருக்கு. இதோட அப்கமிங் ஆப்பிள் ஸ்மார்ட் ஃபோன்ஸோட ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா இது 128 GB ஸ்டோரேஜ் வேரியன்ட்ல தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அடுத்ததாக எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்க Redmi K20 Pro லான்ச்.
இது வந்து இந்தியாவுக்கு எப்போ வரும் அப்படின்னு நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. இது போக்கோ F2ங்கிற பேரில் வருமானம் நிறைய பேர் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. ரீசெண்டாக ஷாமியோட MD மனுகுமார் ஜெயின் வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்வீட்டில் வந்து ரெட்மி K20 Pro வந்து இந்தியாவில் 6 வீக்ஸில் லான்ச் ஆக போகிறதா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரெட்மி K20 Pro வந்து இந்தியாவில் ஜூலை 15க்குள்ளே லான்ச் ஆகிடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ட்வீட் மூலயமா இன்னொரு விஷயமும் கன்ஃபார்ம் ஆகுது. ரெட்மி K20 Pro வந்து ரீபிராண்ட் ஆகி போக்கோ F2ன்னு லான்ச் ஆக போகிறதுல இது ரெட்மி K சீரீஸுங்கிற நேமில் தான் லான்ச் ஆக போகுது. ஸோ இந்த ட்விட்டர் மூலயமா நமக்கு என்ன தெரியுதுன்னா கில்லர் ஃப்ளாக்ஷிப் ரெட்மி K சீரீஸ் கில்ட் போக்கோ F2. ஷாமியோட Mi 80 இந்த மாதம் ஜூன் 12 குளோபலாக லான்ச் ஆக போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஏற்கனவே லான்ச் ஆன ரெட்மி K20யோட ரீபிராண்டட் வெர்ஷன். ஏற்கனவே ரெட்மி K20 வந்து சைனாவில் லான்ச் ஆயிடுச்சு. ரெட்மி K20யோட அதே ஸ்பெக்ஸில் தான் Mi 90யும் இருக்குது. அதாவது பாப்அப் கேமரா, ட்ரிபிள் ரியர் கேமரா, ஸ்னாப்டிராகன் 730ன்னு சிமிலர் ஸ்பெக்ஸில் தான் இருக்குது. இதை கன்ஃபார்ம் பண்ணுற வகையில் ஏற்கனவே பல்கேரியாவில் ஒரு வெப்சைட்டில் வந்து Mi 90யோட பிக்சர் போட்டு சேலுக்கு போட்டிருக்காங்க. பட் ப்ரைஸ் இன்னும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை. வந்தோடனே நான் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். அடுத்ததாக பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். ஆப்பிள் அவங்களோட சிரி ஆப்பில் எந்த லாங்குவேஜை இன்க்ளூட் பண்ணதா நான் சொல்லியிருந்தேன். மறுபடியும் சொல்கிறேன். ஆப்பிள் அவங்களோட சிரி ஆப்பில் எந்த லாங்குவேஜை இன்க்ளூட் பண்ணாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த கேள்விக்கான பதிலை வந்து டெக்னிக்கல் சென்னை எந்த டைம் ஸ்டாம்பில் நான் இந்த பதிலை சொன்னேன், அதுக்கப்புறம் ஆன்சரை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். உங்களில் ஒருத்தர் பேடிஎம் பண்ணி வின் பண்ணலாம். நேற்று நான் கேட்டிருந்த கேள்வி வந்து ரெட்மி K20 வந்து குளோபலாக என்ன பேரில் லான்ச் ஆயிருந்தோம் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். Mi 90 அப்படின்னு நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தேங்க. ஆனால் ரேண்டமாக செலக்ட் பண்ணதில் வின்னர் வந்து ஜெயராம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜெயராம். உங்களோட இமெயில் ஐடி கீழே டைப் பண்ணிவிட்டு அது வழியாக உங்களோட பேடிஎம் நம்பர் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் மணி வந்து சேரும். இன்னைக்கு டெக்னிக்ஸ் என்னென்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டெக்னிக்ஸில் உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், ஸ்டே ஹாப்பி.